ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால் இந்த செய்தி வேலைக்கு உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாள் செய்தியினுடைய தலைப்பு, உங்கள் விசுவாசத்தை கண்டு உங்களுக்கு பிரியமானவர்களை ஆசீர்வதிக்கும் கர்த்தர் என்ற தலைப்பின் கீழ் நாம் இந்த வேளையில நாம் சிந்திக்க போகிறோம். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகள், நம்முடைய தேவாதி தேவன் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். அவரே விசுவாசத்தை நம்முடைய இருதயங்களில் விதைத்த தேவனா இருக்கிறார். விசுவாசத்தை நம்முடைய வாழ்க்கையில துவங்கின தேவனா இருக்கிறார். இவரையில வாசிக்கிறோம், விசுவாசத்தை துவக்கின அவரை நோக்கி நாம் ஒவ்வொரு நாளும் அந்த ஓட்டத்துல பொறுமையோடு ஓடும்படியாக அவர் நம்மளுக்கு கிருபை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அந்த விசுவாசத்தின் ஆவியை நாம் ஒவ்வொருவருக்கும் கூட அவர் அருள் செய்கிற தேவனா இருக்கிறார். நாம் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தினால நாம் வாழும்படியாக, விசுவாசத்தில் வாழும்படியாக, தேவன் மேல விசுவாசத்துல வாழும்படியாக நம்மளுக்கு கிருபை கொடுத்து கொண்டு இருக்கிறார். இந்த நாள்ல நாம் வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பாடம் மார்க் 2ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல கப்பர்நகூம் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு அவர் போனதை பார்க்கிறோம். அந்த கப்பர்நகூம்ங்கிற ஒரு வீட்டுல அவர் போய் இருந்து ஜனங்களுக்காக அவர் வசனத்தை போதிக்கும்படியாக அவர் அமர்ந்து போதித்ததை நாம் பார்க்கிறோம். அந்த நேரத்துல அவர் வசனத்தை கப்பர்நகூம்ங்கிற ஒரு வீட்டுல அமர்ந்து போதித்து கொண்டிருக்கும் போது ஒரு 4 பேர், ஒரு திமிர்வாதக்காரனை, நடக்க முடியாத ஒரு திமிர்வாதக்காரனை, பேரலிட்டிக் அட்டாக்ல பாதிக்கப்பட்ட ஒரு மகனை அவரிடத்துல கொண்டு வருவதற்கு பயங்கரமான ஒரு கூட்டம். அதனால நேரம் கொண்டு வர முடியல. அவர் இருந்த இடத்தை நோக்கி கொண்டு வர முடியாதனால அந்த வீட்டினுடைய மேற்கூரையை பிரிச்சு, அந்த வீட்டில இருந்து மேற்கூரையை பிரிச்சுட்டு அதன் வழியாக அவர்கள் உள்ளே இறக்கி அவரை கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். தேவாதி தேவன் அந்த 4 பேர் கொண்டு வந்து அவருடைய விசுவாசத்தை கண்டு அந்த திமிர்வாதக்காரனை சுகமாக்கினதை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட தேவன் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, நமக்கு பிரியமானவருடைய வாழ்க்கையில நாம் அவர்களுக்காய் பண்ணுகிற விண்ணப்பங்களை அவர் கேட்டு நமக்கு பிரியமானவர்களை ஆசீர்வதிக்கிறார். நம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், கணவனை ஆசீர்வதிக்கிறார், மனைவியை ஆசீர்வதிக்கிறார், சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிக்கிறார், உறவுகளை ஆசீர்வதிக்கிறார், அவர்களை ரட்சிக்கிறார், அவர்களை விடுதலையாக்குகிறார். நீங்கள் ஒருவேளை பல நாட்களாக உங்க குடும்பத்தோட ரட்சிப்பிற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், உறவுகளுடைய ஆசீர்வாதத்திற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், அல்லது உங்களுக்கு பிரியமானவர்கள் வியாதி படுக்கையில இருக்கலாம், பல வருடங்களாக இருக்கலாம், பல நாட்களாக இருக்கலாம், பல மாதங்களா இருக்கலாம். உங்களுக்கு ஒரு நற்செய்தி வந்திருக்கிறது. என்ன நற்செய்தி? கர்த்தர் உங்கள் விசுவாசத்தை கண்டு உங்கள் ஜெபத்தை கேட்டு கர்த்தராகிய தேவன் இன்றைக்கு அற்புதம் பண்ணும்படியாக உங்களை நோக்கி வந்திருக்கிறார். இந்த தேவாதி தேவன் உங்களுக்கு பிரியமானவர்களை விடுதலையாக்குகிறார். அவர்களுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலையாக்குகிறார். அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற துன்பங்களிலிருந்து அவர்களை விடுதலையாக்குகிறார். அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற கஷ்டங்களிலிருந்து அவர்களை விடுதலையாக்குகிறார். அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக்கி அவர் வாழ்க்கையில சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கர்த்தராகிய தேவன் கட்டளையிடுகிற தேவனா இருக்கிறார். வியாதி படுக்கையை மாற்றுகிறார். பல வருடங்களா இருந்த வியாதி படுக்கையை மாற்றி கர்த்தராகிய தேவன் ஒரு அற்புதத்தை செய்யும்படியாக இந்த வேளையில கடந்து வந்திருக்கிறார். கர்த்தாவே, நீங்க அற்புதத்தை செய்கிற ஒரு வேலை வந்துவிட்டு அப்படினால ஸ்தோத்திரம் என்று சொல்லி நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கும் போது நிச்சயமாவே உங்கள் பிரியமானுடைய வாழ்க்கையில நீங்கள் அற்புதங்களை இந்த நாள்ல நீங்கள் கண்டு தேவாதி தேவனை துதிக்க போகிறீர்கள். இந்த 4 பேர் விசுவாசத்தோடு கூட தேவாதி தேவனிடத்தில், கர்த்தரிடத்தில் அந்த திமிர்வாதக்காரனை கொண்டு வந்த போது கர்த்தராய் தேவன் என்ன சொன்னார்? அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, எழுந்து நட என்று சொல்ல போது அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடக்க முடியாமல் 4 பேர் தூக்கி கொண்டு அவனை உள்ளே கொண்டு வந்தார்கள். ஆனால் இப்பொழுது அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு அவன் நடந்து போனதை பார்க்கிறோம். ஆமீன். கர்த்தருடைய நம்முடைய தேவன் ஆச்சரியமான தேவன், அதிசயமான தேவன். உங்க பிரியமானவர்களுக்காக நீங்கள் வடிக்கிற கண்ணீரை அவர் கண்ணோக்கி பார்க்கிறார். உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் வடிக்கிற கண்ணீரை, உங்கள் கணவனுக்காக, மனைவிக்காக, சகோதரிக்காக வடிக்கிற கண்ணீரை கண்ணோக்கி பார்க்கிறார். அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுக்கிறார். அவர்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுதலையாக்குறார். அவர்கள் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை சரி செய்கிறார். அவர்கள் குடும்ப வாழ்க்கையை கர்த்தராகிய தேவன் கட்டுகிறார். அவருடைய தேவைகளை சந்திக்கிறார். அவர்களுடைய வியாதி படுக்கையை மாற்றுகிறார். அவர்கள் ஒருவேளை பல வருடங்களாக அவர்கள் மருந்து மாத்திரை எடுத்துக்கொண்டிருப்பார்கள் என்றால் அந்த மருந்து மாத்திரைகள் இல்லாதபடி அவர்களை முற்றிலுமாய் சுகமாக்கி தம்முடைய பரிபூரண சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் அவருடைய வாழ்க்கையில் அவர் வெளிப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். நான் ஆரோக்கியம் வரப்பண்ணி காயங்களை ஆற்றுவேன் என்று சொன்ன தேவன். ஆமீன். கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆரோக்கியம் வரப்பண்ணி காயங்களை ஆற்றுகிற தேவனா இருக்கிறார். கர்த்தர் உங்களுக்காக அற்புதங்களை செய்கிற நேரம் வந்திருக்கிறது. உங்கள் பிரியமானவர்களுக்காக அற்புதங்களை செய்கிற நேரம் வந்திருக்கிறது. கர்த்தருடைய அற்புதங்களை இன்றைக்கே நீங்கள் பெற்று அனுபவிக்க போறீர்கள். உங்கள் பிரியமானவருடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்கிற அற்புதங்களை பார்த்து கர்த்தர் நன்றியோடு கூட துதிக்க போறீர்கள். உங்கள் விசுவாசத்தை கனப்படுத்துகிற தேவன் இந்த வேளையில வந்திருக்கிறார். உங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி உங்கள் பிரியமானவர்களுக்கு விடுதலையும் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படி கடந்து வந்திருக்கிறார். கர்த்ததாமே கேட்ட சத்தியத்தின்படி உங்கள் ஒவ்வொருவரையும் கூட ஆசீர்வதிப்பாரா. கர்த்தாவே, இந்த வேளையில அற்புதங்களுக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவரே, என் கணவனுக்கு ஒரு அற்புதம் பண்ணுங்க, என் மனைவிக்கு ஒரு அற்புதம் பண்ணுங்க, பிள்ளைகளுக்கு, என்னோட சகோதர சகோதரிக்கு அற்புதம் பண்ணுங்கப்பான்னு சொல்லி அவருடைய விடுதலைக்காக, ஆசீர்வாதத்துக்கு, ரட்சிப்புக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த அற்புதங்களை நீங்க ரிலீஸ் பண்றதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன்.
ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.